அண்மை செய்தி. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களில் 31 உடல்கள் அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். டிஎன்ஏ பரிசோதனை மூலம் 31 உடல்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விமான விபத்தில் 274 பேர் உயிரிழந்த நிலையில் டிஎன்ஏ பரிசோதனை மூலம் உடல்களை அடையாளம் காணப்படும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தற்போது 31 உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து டிஎன்ஏ பரிசோதனை அடிப்படையில் உடல்களை அடையாளம் காணும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தன், வணக்கம். தற்போது அகமதாபாத் விமான விபத்தில் டிஎன்ஏ பரிசோதனை மூலம் தற்போது வரை 31 உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பிற்பகல் நேரத்தில் விமான விபத்து ஏற்பட்டது. விமானம் பறந்த அடுத்த ஒரு 50 நொடிகளுக்குள்ளாகவே கல்லூரி பிஜே கல்லூரியுடைய மருத்துவக் கல்லூரிய மாணவர் விடுதி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் சுமார் அந்த விமானத்தில் 242 பேர் பயணம் செய்ததில் 241 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அதில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்தார். அது மட்டுமல்லாமல் விமானம் மோதியதில் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவ மாணவர்கள், அவரை பார்க்க வந்த உறவினர்கள், அங்கு இருந்த பொதுமக்கள் என அவர்களும் ஒரு 33 பேர் பலியாயிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 274 பேர் இதில் பலியாயிருந்தாலும் தற்போது வரை 31 பேருடைய உடல்கள் மட்டுமே டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டு இருக்கிறது என்று மருத்துவமனையுடைய டீன் தகவல் தெரிவித்திருக்கிறார். அந்த 31 உடல்களில் 12 உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. டிஎன்ஏ டெஸ்ட் செய்வதில் சற்று தாமதம் ஏற்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்த நிலையில் மருத்துவக் கல்லூரிய டீன் செய்தியாளர்களை சந்தித்து அந்த தகவலை பகிர்ந்திருக்கிறார். அதில் 31 பேருடைய உடலில் யார் யாருடைய உறவினர்களை அழைத்து உறவினருடைய ரத்த மாதிரிகளை எடுத்து அதன் பிறகாக பிரேதங்களில் இருந்து இருக்கக்கூடிய திசுக்களை எடுத்து இரண்டையும் ஒப்பிட்டு அதன் பிறகாக டிஎன்ஏவில் அது சரியாக வரும் பட்சத்தில் அவர்களுடைய உடல் தான் இது என்று கண்டறியப்பட்டு அந்த உறவினர்களுக்கு அது வழங்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. வழக்கமாக ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அதன் பிறகாக இருவருடைய அதாவது உயிருடன் இருப்பவர்களையும் இறந்தவர்களுடைய டிஎன்ஏ இரண்டையும் எடுத்து பரிசோதனை செய்வதற்கு 1 வார காலமாவது ஆகும். ஆனால் இது கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலாக 250 பேருக்கு மேலாக உயிரிழந்ததன் காரணமாக விரைந்து செய்வதற்காக மருத்துவமனையில் டிஎன்ஏ டெஸ்ட் கூடமே அமைக்கப்பட்டு தற்பொழுது அந்த பணி விரைந்து நடைபெற்று வருவதாக மருத்துவக் கல்லூரிய டீன் தகவலை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியுடைய உடல் டிஎன்ஏ டெஸ்ட் செய்யப்பட்டு வருகிறது என்றும் அந்த மருத்துவர் தகவலை தெரிவித்திருக்கிறார். அதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், அதாவது அந்த பிஜே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகாமையில் இருக்கக்கூடிய சிவில் மருத்துவமனையில் இருக்கிறது. அந்த சிவில் மருத்துவமனையுடைய மெடிக்கல் சூப்பரண்டன்ட் என கூறக்கூடிய சிவில் மருத்துவமனையுடைய மருத்துவர் ராஜ்னீஷ் பட்டேல் மிக முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியுடைய உடல் டிஎன்ஏ பரிசோதனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. அதாவது இன்று பிற்பகலுக்குள்ளாக அவருடைய உடல் டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டு முடிக்கக்கூடிய பணி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பிற்பகலுக்கு பிறகாக முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியுடைய உடல் ஒப்படைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. அவருடைய உடலும் டிஎன்ஏ பரிசோதனை தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. இதில் தாமதமாவதற்கான காரணம் என்று பார்க்கும்பொழுது யாருடைய உடல் யாருடைய உறவினர்களுடைய உடல் என்று தெரியாமல் அனைத்து உடல்களும் கருகிய நிலையில் காணப்படுகிறது. ஆகவே ஒவ்வொருடைய உடலில் இருந்து எடுக்கக்கூடிய டிஎன்ஏ, அதே போல உயிருடன் வரக்கூடிய உறவினர்களுடைய டிஎன்ஏ, இவை இரண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது மேட்ச் ஆகும் பொழுதுதான் உடல் ஒப்படைக்கப்படுகிறது. ஆகவே அதனால் டிஎன்ஏ டெஸ்டில் காலதாமதம் ஆவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் என்றால் 31 பேருடைய உடல் டிஎன்ஏ டெஸ்ட் பரிசோதனை செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. 12 பேருடைய உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமாக 274 பேருடைய உடல்களும் டிஎன்ஏ டெஸ்ட் முடிந்ததுக்கு பிறகாக தான் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.